இறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் முன்னாடி நான் ஜீரோ. ஆனா அவர் கொள்கை, அவர் பாதையை பின்பற்றி போறோம். எம்ஜிஆர் மாதிரி எப்படி ஆக முடியும்? நீ சம்பாதிச்ச காசு, உங்கள்கிட்ட பணம் இருக்கா இல்ல காசு இருக்கா, ஒரு ஏழைக்கு உதவுங்க. அப்போதான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்ற மனிதன் ஒரு முதலமைச்சர் மட்டும் கிடையாது, வாழ்ந்துட்டு இருக்கிற மனித கடவுள். தலைவர் வேதம் போட்டு எத்தனையோ நபர்கள் மேடையில் ஆட வர்றியா இல்லை ப்ரோக்ராமுக்கு வரியா? நான் சொன்னேன், நான் ப்ரோக்ராமுக்கு கூத்தாட்டுக்களை வர ஆள் கிடையாது. நான் இந்த வேதம் போட்டது அவர் வழி, அவர் பாதையை பின்பற்றி ஏழைக்கு உதவும். என்ன காரணம்? ஏதோ ஒரு முக்கியமான காரணமா இருக்கும்ல. அவரை மாதிரி மாறுறதுக்கும் அவராகவே வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க அவராகவே வாழ்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. என்ன காரணம் அவரை மாறுறது? 38 வருஷம் ஆச்சு ஐயா இருந்து. அவரோட உயிரோடு இருக்குன்னு நம்புறது விஷயம் கிடையாது. அவர் மேல இருக்கிற அன்பு 38 வருஷம் தாண்டி எங் மேல காமிக்கிறான். என்ன மாதிரியே வேஷம் போட முடியும். பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ணோம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா நிறைய பேர் வந்து நம்ம எம்ஜிஆர் அவருடைய வேடங்களை பயன்படுத்தி மேடைகள்ல பணம் சம்பாரிச்ச எத்தனை பேர் நம்ம பார்த்திருப்போம். ஆனால் எம்ஜிஆர் அவர்களை போல மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமா வந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஒரு மனிதனை நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். ஸோ அமரன் எம்ஜிஆர் அவர்கள் நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குங்க. அதாவது நிறைய பேருடைய கனவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களை பார்த்து பேசிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ இன்டர்வியூஸ் நேர்காணல் எடுத்திருந்தாலும் எனக்குமே ஒரு சின்ன பதட்டம், ஒரு மிகப்பெரிய நபர் முன்னாடி உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய சாயல்ல அவருடைய மாதிரி நீங்க உதவிகள்லாம் பண்றீங்க. எனக்கு முதல் கேள்வி என்ன ஒரு விஷயம் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள மாதிரி நிறைய பேர் வேஷம் போட்டிருக்காங்க, மேடைகள் ஆடி இருக்காங்க, நிறைய வந்து அவங்களுடைய குடும்பத்துக்காக நிறைய பணம் சம்பாரிச்சிருக்காங்க. ஆனா நீங்கள் மட்டும் ஏன் எம்ஜிஆர் அவர்கள மாதிரியே மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சீங்க? எதனால அந்த எண்ணம் வந்துச்சு உங்களுக்கு? கடவுள் அருள், நிம்மதி, நல்லது செய்யறதுக்காக எந்த வேதம் போடலாம்? தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர்கள் இருக்காங்க? தமிழ்நாட்டில் எத்தனை கோடீஸ்வரங்க இருக்காங்க? அது நிறைய இருக்காங்க, எக்கச்சக்கமா இருக்காங்க. யார் உதவி பண்றா? இறங்கி செய்யறது. ஏசி ரூம்ல அரிசி மூட்டை தூக்கி போடுறான். நீங்க இத்தனை பேர் வாங்க வீட்டுக்கு, நான் அரிசி தரேன், இல்லை நான் சாப்பாடு தரேன். உள்ளூர்ல, வில்லேஜ்ல, கிராமத்துல அந்த குடிசைக்கு போய் பார்த்துருக்கேங்களா? நான் நிறைய பேட்டியெல்லாம் பார்த்த டிவியில சூப்பர் ஸ்டார்ல இருந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய நபர்கள் எம்ஜிஆர் புகழ் பேசுறதுல யாருமே கம்மி இல்லை, எல்லாருமே போட்டி தான். அவர் புகழ் பேசிட்டே இருக்காங்க. ஒரு ஓங்கட்டும், அது நல்ல விஷயம்தான். அதே டயத்தில் அவர் ஒரு வார்த்தை, எம்ஜிஆர் ஆக முடியாது யாராலையும். அது உண்மை, யாராலையும் எம்ஜிஆர் ஆக முடியாது. கண்டிப்பா, அது நானும் நம்புறேன். எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்ற முடியுமா? எம்ஜிஆர் பாதையை பின்பற்ற முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அவர் ஏன் முடியாதுன்னு சொல்றேன்னா, எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு சொன்னா அங்கேயே முடிஞ்சிச்சு நம்ம மேட்ரு. திருப்பி பேச்சுக்கு எதுவுமே பேச்சு இல்லையே, வார்த்தையே கட்டு. கண்டிப்பா. ஆனா எம்ஜிஆர் ஆக முடியும், எம்ஜிஆர் மாதிரி ஆக முடியும். எம்ஜிஆர் ஆக முடியாது, எம்ஜிஆர் ஆக முடியும். எம்ஜிஆர் மாதிரி எப்படி ஆக முடியும்? நீ சம்பாதிச்ச காசு, உங்ககிட்ட பணம் இருக்கா இல்ல காசு இருக்கா, உங்ககிட்ட ஏதாவது வசதி இருக்கா, ஒரு ஏழைக்கு உதவுங்க. அப்போதான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்ற மனிதன் ஒரு முதலமைச்சர் மட்டும் கிடையாது, ஒரு சினிமா நடிகர் மட்டும் கிடையாது, வாழ்ந்துட்டு இருக்கிற மனித கடவுள். கண்டிப்பா. ஏன் கடவுளான? ஏழைக்கு உதவுனால. யாராவது மனிதன் கடவுள் ஆக முடியாது? எத்தனையோ சாமி இருக்காங்க, எத்தனையோ நபர்கள் இருக்காங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நல்லது பண்றவங்க இன்னும் இருக்காங்க, நம்ம ஊர்ல இல்ல, இந்த உலகத்திலே இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், அரசியல் பண்றவங்க, சீரியல், சினிமா, எல்லாத்துலயும் இருக்க, துறையில இருக்க, எந்த துறையில இருக்கட்டும், என்னதான் இந்த காசு வச்சு பண்ண போறேன்? வரும்போது ஏதாவது இருந்தியா கையில? பிறக்கும் போது எதுவுமே இல்லை, இறக்கும் போது எதுவும் இல்லை. நாலு பேர் தான் தூக்கிட்டு போறேன். அப்புறம் எதுக்காக சேர்த்து வைக்கிறேன்?
இந்த கோடி கோடியா? சரி சேர்த்து வைங்க. உங்க குடும்பத்தாருக்கு எவ்வளவு தேவையோ அது வைங்க. ஒரு வேளையாவது பசியா இருக்கிற ஒரு நபருக்கு நீ சாப்பாடு போட்டனா, நீ தூங்கும்போது எவ்வளவு நிம்மதி இருக்குன்னு தெரியுமா? அந்த நிம்மதிய ரசிக்கிற. அது அது எனக்கு ஒரு ஹேபிட். ஆனா, அது தலைவர் வழியில போறதுல, தலைவர் வேதம் போட்டு எத்தனையோ நபர்கள் மேடையில ஆட வர்றியா? இல்ல புரோகிராமுக்கு வர்றியா? நான் சொன்னேன், நான் புரோகிராமுக்கு கூத்தாட்டுக்கெல்லாம் வர ஆள் கிடையாது. நான் இந்த வேதம் போட்டது அவர் வழி, அவர் பாதையை பின்பற்றி ஏழைக்கு உதவும். இதுவரைக்கும் ஒருத்தன் கூட, எவன் கூடயும் நான் காசு கேட்கவே இல்ல. அதாவது இந்த வேடம் மூலியமா நீங்க ரூ. 1 கூட நீங்க யார்கிட்டயுமே யார்கிட்டயும் வாங்கல. ஒரே ஒரு விஷயம், வேலூர்ல ஒரு கல்யாணத்துக்கு போனேன். ம். அங்க கூட அவரு அங்க எனக்கு கிடைத்த ஆதரவு, அது சொல்ல முடியாது. எனக்கு இல்ல அது. நான் என்ற மனிதனுக்கு இல்ல அது. அது தலைவருக்கு தான். அது புரட்சி தலைவருக்கு கிடைக்கிற ஆதரவு தான். அதான் இந்த வேடத்தினால எனக்கு கிடைச்சது. சந்தோஷம் தான் அது. ஆனா அவங்க வர்ற டயத்துல, ஐயா உங்களுக்கு காசு. நான் சொன்னேன், காசா? அவர் ஏதோ இந்த என்ன சொல்றது, அந்த வேதம் போட்டு ஆடுவேனே, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது. ம். நான் சொன்னேன், அந்த மாதிரி ஆள் கிடையாது நான். இந்த லுக் லைக் சரிங்க ஐயா, நீங்க வந்ததுக்கு செலவுக்கு ஏதாவது. நான் சொன்னேன், என் பையன் இருக்கு, அவன்கிட்ட கொடு. என் பையன் சொன்னா என் கூட வந்த ஒரு பையன், சொந்த மகன் கிடையாது. சரி, அவர் கையில காசு கொடுத்தான். முருகன் அவன் பேரு. முருகன் சொன்னேன், தம்பி வர வழியில நம்ம அந்த 30 குழந்தைங்க இருக்கிற ஆசிரமம் இருக்கு, அங்க கொடுத்துடுங்க. அவ்வளவுதான். ஏன்னா என் வீட்டுக்கு, என் குடும்பத்தாருக்கு நான் இந்த வேதம் போட்டு ரூபா கூட எடுத்து போக விருப்பப்படல. இந்த வேதம் போட்டதே தலைவர் புகழ் ஓங்கணும். அதான். அது எப்படி சும்மா மைக் அடிச்சாலா நிறைய நபர்கள் மைக்கில் பேசுவா. அப்படி இப்படி எம்ஜிஆர் அது செஞ்சாரு, எம்ஜிஆர் இது இப்படி இருந்தாரு, எம்ஜிஆர் ஏழைக்கு கல்யாணத்துக்கு போனாரு, வீடு வச்சு கொடுத்தாரு. டேய், பேசத்தானே முடியுது, செஞ்சு காமி. அப்பதான் நீயும் எம்ஜிஆர் மாற முடியும். ஏழைக்கு உதவுனவன் எம்ஜிஆர் ஆக முடியும். நீங்க சொன்னீங்க, நான் யாருக்கிட்டையுமே இந்த ஒரு வேடத்த மூலியமா நான் பணம் சம்பாதிக்கவே இல்லைன்னு. ஆனா நாங்க நிறைய வீடியோல பார்த்திருக்கோம். நிறைய மக்களுக்கு நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க. நிறைய மக்களுக்கு நீங்க உதவிலாம் செஞ்சிருக்கீங்க. இந்த பணம்லாம் நீங்க எப்படி சம்பாரிச்சிருந்தீங்க? எந்த மூலியமா எப்படி கொடுக்க ஆரம்பிச்சீங்க? ஆக்சுவலி என்னோட ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர். வெளிநாட்டில், இங்கே இல்லை, கட்டரில், துபாயில். இப்போ ஒரு கடை வச்சிருக்கிறவங்க எல்லாருமே என்னை கூப்பிடுவாங்க. டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். ஒரு லாஸ்ட் டைம் கட்டரில் ஒரு ஷெஃப் டேபிள்னு ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டில் வியாபாரம் இல்லை. அந்த ஓனர் எனக்கு தெரிஞ்ச நண்பரோட நண்பர். சரி, அவர் கூப்பிட்டா, சார் நீங்கள் வாங்க கொஞ்சம் பிஸ்னஸ். என்னோட ப்ரொஃபஷனல்னு சொன்னால் நான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர். எந்த வியாபாரம் இல்லாத கடையிலையும் எந்த பிஸ்னஸையும் நான் செஞ்சு கொடுப்பேன். சரி, அது பண்ணுறோம். ஆனால் இப்போ நான் 2 கடை வச்சுருக்காங்க. கத்தரில் தான், லாண்ட்ரி கடை. முதல்ல ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அது வித்துச்சு, இப்போ கடை வச்சுருக்கேன். சரி, அங்கே என்ன லாபம் வருதோ மந்த்லி, அந்த லாபத்தில் என் வீட்டுக்கு போனதுக்கு மிச்சம் மீதி என்ன இருக்கும், அதை எடுத்து நான் நேராக இங்கே வந்துடுவேன். அது 6 மாதம் 8 மாதத்தில் வந்துடும். என்னால் முடிஞ்ச உதவி, அதை நான் மிச்ச மீதியே எடுத்து பேங்க்ல டிபாசிட் பண்ண விருப்பப்படல. அது தேவையில்லை. ஏன்னா எனக்கு தெரியும், போகும்போது கொண்டு போக மாட்டேன். என்னால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். நான் ரொம்ப என்ன சொல்றது, நிம்மதியாக படுத்துட்டு இருக்கேன். எனக்கு இன்னைக்கு கூட கண்ணீர் வந்துருச்சு. நான் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பாட்டி, வயசான பாட்டி, நான் சாப்பாடு கொடுக்குறேன். அம்மா என்ன தெரியுமான்னு கேட்டேன். அந்த பாட்டி ஒரே வார்த்தை சொன்னேன், எனக்கு கண்ணு தெரியாதுப்பா. அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், கண்ணு தெரியாதாம்மா, நான் யாருன்னு சொல்லட்டுமா? சொல்லு. நான் எம்ஜிஆர்ன்னு சொன்னேன். கண்ணு தெரியாத பாட்டி என்னை அழுவ வச்சுட்டா. நான் அங்கேயே உட்கார்ந்து அழுதுட்டேன். என் பையன் கூட இருந்தவங்கிட்ட சொன்னேன், அந்த பாட்டி பேசுற பேச்சு மட்டும் ரெக்கார்ட் ஆயிருந்திருந்தா இந்த உலகமே அழுதுருவாடா. கண்ணு தெரியாத ஒரு பாட்டி எம்ஜிஆர் பேரு சொன்னது அவருக்கு என்ன, ஐயோ. அது என்னங்க அந்த பாட்டி சொன்னாங்க? எம்ஜிஆர்னு சொன்ன உடனே அந்த ஒரு பாட்டிக்கு, கண்ணு தெரியாத பாட்டிக்கு என்ன தோணுச்சு, என்ன சொன்னாங்க அவங்க? ஐயா, நீங்க திரும்பி வந்துட்டீங்களா, சொர்க்கத்திலிருந்து திரும்பி வந்துட்டீங்களா? என் நிலைமை இப்படி இருக்க, நீங்க இருந்திருந்தா இப்படி இருக்குமா? உங்க ஆட்சி தான் இன்னும் வரணும்.
100 ஆண்டு காலம் உங்க ஆட்சி தான் இருக்கணும். ஐயோ அதெல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஐயா இன்னைக்குமே கூட இப்ப கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி கூட 2-3 மாசம் கூட வேணாம். 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல கிராமத்துல போயிட்டு யாருக்கு ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்கும்போது எம்ஜிஆருக்கு தான் போட்டேன் அப்படின்னு இன்னமும் சொல்றாங்க. அவரு இல்ல அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அவர் எம்ஜிஆர் அவர்கள் இப்ப இல்லைன்னு தெரிஞ்சாலும் அத முழுமையா அக்செப்ட் பண்ணிக்கல. எம்ஜிஆர் இருக்காரு. ஏதோ ஒரு ரூபத்துல இன்னமும் நம்ம பண்ணிட்டு இருக்காரு. அந்த அந்த அப்படிதான்ற மாதிரி இன்னமும் அந்த மக்கள் வந்துட்டு எம்ஜிஆரை கொண்டாடிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு என்ன காரணமா இருக்கும் மக்கள்? மத்த ஸ்டேட்ல எடுத்தனா ம். கர்நாடகா, கேரளா எந்த எந்த ஸ்டேட்டா இருக்கட்டும். நம்ம நாட்டோட ம். ஒரு விஷயம் தமிழன். ம். அந்த அன்புக்கு முன்னாடி யாராலையும் அந்த அன்பை தோக்க வைக்கவே முடியாது. எந்த இந்திக்காரனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும். ம். அதுதான் உண்மை. கண்டிப்பா. அந்த அன்புன்றது 38 வருஷம் ஆச்சு ஐயா இறந்து. இன்னைக்கு கூட அவரோட உயிரோடு இருக்குன்னு நம்புறது விஷயம் கிடையாது. அவர் மேல இருக்கிற அன்பு 38 வருஷம் தாண்டி எங் மேல காமிக்கிறான். என்ன மாதிரியே வேஷம் போடவங்களுக்கு காமிக்கிறான். அந்த பண்பு, அந்த அன்பு தமிழன் கிட்ட இருக்கிறது எவகிட்டயும் இல்லடா. கண்டிப்பா சார். இப்ப நீங்க இந்த உலகத்திலே இல்ல. தமிழனோட பாசம், தமிழோட அன்பு அது எப்படி சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்படி என்ன அந்த என்ன நட்பு இருந்தாதான். சொல்லுங்க. அது எப்படி என்ன பண்ணியிருந்தாங்க? இப்ப நீங்க வெளில போயிருப்பீங்க. ஒரு எம்ஜிஆர் அவர்கள நேர்ல பாத்துட்டோன்ற ஒரு சந்தோஷத்துல மக்கள் என்ன பண்ணாங்க? இங்க பாரு, 38 வருஷம் முன்னாடி இறந்த ஒரு நபர் உங்க முன்னாடி வர்றான். நீ என்ன மடையனா? இல்ல உனக்கு தெரியும். ஆனா அவர் மேல இருக்கிற உன்னோட பாசம் எவ்வளவுன்றது அந்த பாசத்துக்கு அளவே கிடையாது. அந்த வேதத்தை பார்த்தாலே கட்டி பிடிக்கிறான். அப்ப அவ்வளவு அந்த ஒரு மனிதன் இல்லை, இந்த நம்ம தமிழ்நாடு மக்கள் இதயத்துக்குள்ளால அப்படியே ஒரு கடவுளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடவுள்னு சொல்ல முடியும், என்னன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பாசம் எப்படி வந்துருச்சு? சினிமாவில் டயலாக்ஸ் நிறைய டைரக்டர் எழுதி கொடுப்பாங்க, அது பேசிட்டே இருப்பாங்க. அப்படி நடக்குதா? யாரு அந்த டயலாக்ஸ்ல பேசுறது ஏழையை பார்த்தா உதவி பண்றது, ஏழைக்காக சண்டை பண்றது, அடிதடி, ஏதோ நல்லவனா சினிமாவில் ஹீரோவை காமிப்பான். இது திரைப்படங்கள்ல இருக்கு. ஆனா நேர்ல வந்து அந்த மாதிரியான யாருமே இல்ல. ஒரே ஒரு மனிதன் தான், ஒரே ஒரு நபர் தான், ஒரே ஒரு மனித கடவுள் தான். அது எம்ஜிஆர் புரட்சி தலைவர் தான். வேற யாரால முடியாது. முடியாதுன்னா நீ செய்ய மாட்ட. செஞ்சானா நீ கை காலி பாக்கெட் மணியெல்லாம் கலாது. அக்கௌண்ட்ல எதுவுமே பேலன்ஸ் இருக்காது. இறந்து போகும்போது ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்த என்ன இருந்துச்சு அவர் பேர்ல, ஹாஸ்பிட்டல் இருந்தேனே அந்த டயத்துல என்ன பண்ண, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க எழுதி கொடுத்துதானே போன. நீ என்னடா குடும்பத்துக்கு கோடி கோடி சம்பாதிச்சு வச்சிருக்க. இப்ப அவருடைய அரசியல் பத்தி நான் கண்டிப்பா கேட்டே ஆகணும். இல்ல அவரோட அரசியல், அவரோட நடிகர் என்றா நடிகர் தானே. அவருக்கு எதுவுமே நடிப்பே கிடையாது. அவர் பேச்சின வார்த்தை, அவர் பாடின பாடல்கள், இறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் சொல்லிடுச்சு. இன்னைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கும் சொல்லுங்க. நானும் அது அனுபவிச்சு தான் இருக்கேன். நான் யாருமே கிடையாது, ஜீரோ. எம்ஜிஆர் முன்னாடி நான் ஜீரோ. ஆனா அவர் கொள்கை, அவர் பாதையை பின்பற்றி போறவர். இன்னைக்கு லெவல்ல எம்ஜிஆர் அவர்களை நிராகரிக்கவும் முடியல, அவர் வந்து மறக்கவும் முடியல. அவருடைய பேர் சொல்ல முடியாத இடங்களும் கிடையாது. இப்ப மதுரையில கூட பெரியார் நிலையம் வந்துட்டு இது மாடுத்தாண்டு எம்ஜிஆர் நிலையம் கூட மாத்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இன்னும் அவருடைய விஷயங்கள் போகுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணமா இருக்கும். அந்த முக்கியமான காரணம் மற்ற எந்த ஒரு நடிகர்கள்கிட்டையும் இல்லாத ஒரு விஷயம், முக்கியமான காரணம் இந்த ஒன்று தான். அது என்ன விஷயம் நினைக்கிறீங்க? ஏழை மக்கள் கூட அவர் இருந்தார். ஏழைக்கு உதவினார். சொன்ன வார்த்தையை காப்பாத்தினவர். ஒரு நபர்கிட்ட நான் கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னா கூட அது பணக்கார கோடீஸ்வரன் கல்யாணம் கிடையாது. அந்த திருமணத்துக்கு அவர் வந்துருவா
அந்த நம்பிக்கையில இருந்தவங்க நிறைய கதைகள் இருக்கு. உங்களுக்கு தெரியும் அந்த கதையெல்லாம் கேட்டிருப்பேன். அந்த ரிக்ஷா ஆமாமா. காரர் அவர் ஒருத்தர் என்னுடைய கல்யாணத்துக்கு வந்தாதான் நான் வந்து தாலி கட்டுவேன்னு சொல்லியும் கடைசி நேரங்கள்ல ஷூட்டிங்ல இருந்து வந்து அந்த ஒரு விஷயம் பண்ண மொமெண்ட் அதெல்லாம் உண்மையிலே இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனா அவர் அவ்வளவு ஆனா தூரத்துக்கு இன்னைக்கு கூட நான் பாக்குறேன், சின்ன பசங்க கூட ம். வாத்தியாரையான்னு சொல்லி கையை காமிக்கிறான். ம். நான் என் கூட வர நபர்கள்ட்ட சொன்னேன், சாக்லேட் வச்சிருங்கம்மா. சின்ன குழந்தைங்க. ம். பெரியவங்கள விடுங்க, பாட்டி தாத்தா அது வேற விஷயம். சின்ன குழந்தைங்க பார்த்தாலாம் ம். ஆச்சரியமா நிக்கிறான், கையை காமிக்கிறான், வணக்க. அது எப்படின்னு எனக்கே தெரியாத ஒரு விஷயம். ம். அவங்க பார்த்து அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்க. ம். அது ஒரு கடவுள் புண்ணியம் தான். அது கண்டிப்பா ஒரு கடவுள் தான், கண்டிப்பா அவர் மனித கடவுள் தான். நீங்க நல்லது செஞ்சானா அவ்வளவு நல்லது செய்ய முடியுமா? அவ்வளவு செஞ்சுட்டேன்னா நல்லது. ம். எல்லாராலையும் பாராட்ட வேண்டும் மாதிரி செஞ்சுட்டேனே. ம். எல்லாருமே பாராட்டிட்டு இருக்க. எதிர்கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், ம். ஒட்டுமிக்க நபர்கள் இல்லை, இந்தியாவில் இல்லை, வேர்ல்டுலயே பேசப்படும். அந்த மாதிரி ஒரு மனிதனா மாறிட்டேன். இப்ப நீங்க மாறிட்டீங்க அப்படின்றது உண்மையிலேயே உங்களுடைய பேசும்போது தெரியுது. நிறைய இடங்கள்ல எம்ஜிஆர் அவர்களாவே நீங்க பேசுறீங்க. என்ன காரணம்? ஏதாவது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும்ல. அவர மாரி மாறுறதுக்கும், அவராவே வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க அவராவே வாழ்றீங்க அப்படின்ற மாரி சொல்றீங்க. என்ன காரணம் அவரா மாறுறதுக்கு? நிறைய இருக்கு. முதல் தடவை சொன்னா, ம். அது எப்படி அந்த பசியை பத்தி சொல்லுவோம். பசியா இருந்திருக்கா? ஒரு வேளையாவது, இல்ல 2 வேளையாவது, 3 வேளையாவது. ம். அந்த இருந்திருக்கும் ஒரு பசிய சில நாள். தீக்கிறவன் பெரிய ஆள் கிடையாது. அந்த பசியா இருக்கிற மனிதனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குதுன்னா, ம். அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு வீடு இல்லாம, ஒரு குடிசை இல்லாம ரோட்ல படுத்திருப்பான்ப்பா. அவனும் நம்மள மாதிரி மனிதன் தானே. ம். அவனும் கடவுள் தானே படுத்த. கண்டிப்பா. ஒரு அம்மா வயத்துல தானே வந்த. அந்த கஷ்டத்தை தீக்கிற ரோல் மாடலா யார வேணாலும் எடுக்கலாம். அந்த மாதிரி டான்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஆட்டம் ஆடலாம், பாட்டு பாடலாம், அவர் மாதிரி டயலாக் பேசலாம். நிறைய டயலாக்ஸ் எல்லாம் இருக்கு. சூப்பர் ஸ்டார் இருக்கு, அந்த மாதிரி பெரிய பெரிய. உண்மையா சொன்னா, ஒரு மனிதன் கடவுளா வாழ்ற மாதிரி கடவுளா தானே இறங்கி எங்கேயும் வர மாட்டான். இன்னைக்கு கூட நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணா நான் தான் வருவேன். இல்ல எனக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்களை ஃபோன் பண்ணா நீங்க தான் வருவான். கண்டிப்பா. அங்கதான் எம்ஜிஆர் நிக்குது. அதான் எம்ஜிஆர். ம். அதான் புரட்சி தலைவர். ஓகே. அவருடைய ஒரு ஒரு நபருக்காவது சாப்பாடு கொடுக்க முடிஞ்சானா எனக்கு சந்தோஷம். அது என் தலைவர் வழி இல்லைன்னா பெரிய சந்தோஷம். ஓகே சார். இப்ப அவர கிட்ட நாங்க வந்து இந்த ஒரு விஷயத்த நாங்க கேட்டே ஆகணும்னு இருந்தோம். பட் ஆனா அது வந்து இயற்கை இல்ல. ஆனா அதற்கு அடுத்து எம்ஜிஆருக்கு அடுத்து அவர மாரியே உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்களும் நிறைய பேரை பார்த்திருக்கோம். அரசியல்ல இல்லாமலே அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஆமா ஆமா. ஓகே. விஜயகாந்த் அவர்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கருப்பு எம்ஜிஆர். கண்டிப்பா. ஏன்னா அவருக்கு அந்த பேர் அது முதல்ல இருந்துச்சு. ம். கருப்பு எம்ஜிஆர். ஆக்சுவலா அவரு வந்து நிறைய இல்ல, நம்ம புரட்சி தலைவர் வெள்ளை எம்ஜிஆர். ம். இவரு ஓகே. இது கருப்பு எம்ஜிஆர். ஓகே. இந்த எம்ஜிஆர் அந்த 3 வார்த்தை, ம். 3 எழுத்தில் என் பேர் இருக்கும் பாடல் இருந்தேன். ம். ஆனா அவரு வேற, இவர் வேற இல்ல. நல்லது யாரு செஞ்சாலும் பாராட்டுறேன்.